only 6 years. Is it possible? இந்த லேடிஸ்லாம் வச்சுக்கலாம் எல்லாம் முடிச்சிட்டான். இது வந்து கும்பாபிஷேகம் ஆக போகுது 22nd April 2010. It was a Saturday in சித்திரை மாதம், தேய்பிரை, சனிக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். அதில் கும்பாபிஷேகம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறான், 400 அழகான பெண்களை அவன் டொமைன்லேருந்து அழைச்சிட்டான். பாப்பா பிரகதீஷ் வா 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 வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. வந்தோடனே கோயிலில் வந்து நிற்கிறாங்க அவ்வளோ பேரும். எல்லாம் 21 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க. ராஜா கூப்பிட்டான். வடக்கன்னாக்கா என்ன நடக்கும், அந்த பக்கத்துக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளார வந்து நிற்கிறீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு வருது, வீடு வாசலை விட்டுட்டு வருதுங்க. என்ன ராஜா கூப்பிட்டுட்டானே, மறிக்க முடியாத எம்பரர் இவன் வந்தான். எல்லாரையும் கும்பிடுறான். வந்தோடனே கும்பிட்டுட்டு, உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை வந்து கொஞ்சம் பொறுத்துங்க. உங்களை எல்லாம் ஏன் இங்கே அழைச்சேன் அப்படின்னாக்க, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆடற்கரசன்றான நடராஜா அவனுக்கு உங்களுடைய நாட்டியத்தை ஒரு அர்ப்பணமாக சோடச உபசாரத்தில் ஒரு உபசாரமாக நீங்கள் செய்யணும். 6 கால பூசையிலையும் குரூப்பாக நீங்கள் டான்ஸ் பண்ணணும்னு கூப்பிட்ருக்கேன். வீடு வாசல் இல்லையேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பங்களா தரேன், உங்களுக்கு சர்வெண்ட் மெய்டு தரேன், காஸ்மெட்டிக்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு காசு தரேன், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேனேஜர் தர்றேன், உங்களுக்கு பங்களா வரிசையாக ரோ ஹவுஸஸே தர்றேன்னு லெங்க்தியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் த குளோப். இந்த இந்த பிரகார சுவர் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் அப்படியே வச்சுருக்கான். முதல்ல அட்ரஸ் எழுதுகிறான். அவள் யார், ஓனர் பேர், டோர் நம்பர், அது வந்து எந்த தெருவில் இருக்குது, அது வந்து சவுத் விங்கா, நார்த் விங்கா, ஈஸ்ட் விங்கா, இப்படி அட்ரஸ் எழுதியிருக்கான். நெய்பர் யார், அக்கம்பக்கம். நெய்பர்ஸ் இந்த பக்கம் யார், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் யார், இவ்வளவு டீட்டெயிலாக அட்ரஸ் எழுத கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அது 400 பேருக்கு அது மாதிரி 400 பேருக்கு எழுதி 48 பேருக்கு எழுதுறான். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வேணுங்க. அவர்களுக்கு பிடாரர்கள்னு பேர். அவர்களில் ஆரியம் பாடுவார், தமிழ் பாடுவார்னு தேவாரம் பாடுறதுக்கு ஒரு குரூப்பு, சான்ஸ்கிரிட் ஓடுறதுக்கு ஒரு குரூப். எல்லாத்தையும் வச்சுருக்காங்க சார். கல்வெட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கல்வெட்டு உலகத்தில் வேற எங்கே இருக்கு? சூப்பர். தமிழில் அட்ரஸ் எழுத கற்றுக் கொடுக்குறான் முதல்ல.